பிதாவின் ஸ்தோத்திரம். பிரைஸ் பீ டு காட். நம்முடைய பிதாவாகிய கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் மீண்டும் இப்படியாக கூட கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்தி இந்த நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு முன்பாக நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். லெட் அஸ் ப்ரே. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் இப்படி வார்த்தை கேட்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. இப்படி வார்த்தையை நாங்கள் தொடர்ந்து தியானித்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க நீர் எங்களை வழிநடத்துமாறு நாங்கள் இப்போ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் கர்த்தாவே, எங்களை பலப்படுத்தும். எங்களை மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பலப்படுத்தி வழி நடத்தும். தாழ்மையுடன் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பகை விரோதங்களை எழுப்பும், அன்பு சகல பாவங்களையும் மூடும். Hatred stirs up conflict, but love overcomes all wrongs. From the time of our birth, we have been exposed to a God-denying world. நாம் பிறந்த நாட்களிலிருந்து இந்த உலகம் கடவுள் இல்லை என்று அநேக இடங்களிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இட் ப்ரொமோட்ஸ் ஹேட்ரட், வெறுப்பு அநேக இடங்களையும் உண்டு என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். திஸ் இஸ் அஃப்கோர்ஸ் டியூ டு அவர் சின்ஃபுல் நேச்சர் அண்ட் த சின்ஃபுல் வேர்ல்ட் தட் வி லிவ் இன். இது காரணம் என்னவென்றால் நம்முடைய பாவ சுபாவம். அது மட்டுமில்லை, நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் பாவம் உண்டு. Hating a person is easier than to love. பகையாளியாக இருக்கிறது சுலபம் அவர்கள் மேல் அனுபவிக்கிறதுக்கு பதிலாக. The world around us continues to propagate hatred over the simplest reason, or for the simplest reason. நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெறுக்க சாதாரணமான ஒரு காரணம் போதும். இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்றால் hatred stirs up conflict or trouble. This is most certainly true. பகை விரோதங்களை எழுப்பும். இது உண்மை தானுங்க, அம்மா இல்லைங்களா? That's why Jesus taught us or commanded us to love. அதனால தான் இயேசு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளையிட்டார், அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. If loving was so natural, Jesus wouldn't have commanded it. அன்பாய் இருக்கிறது இயற்கையாக இருந்தது என்றால் இயேசு கண்டிப்பாக கட்டளையிட்டு இருக்க மாட்டார். ஆமா இல்லைங்களா? Isn't that true? வாசிப்போம். Let's read. யோவான் 13 அதிகாரம் 34 வசனம் 35 வசனம். John 13:34 and 35. A new commandment I give you, that you love one another even as I have loved you, that you also love one another. By this all men will know that you are my disciples, if you have love for one another. நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற பிரதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஸோ நம்மக்கிட்ட ஒரு கேள்வி இருக்கலாம், எப்படி பகை இல்லாமல் வாழ்கிறது? ஸோ how to live without hatred? How to overcome hatred? Jesus said, a new commandment I give you, that you love one another even as I have loved you. அப்போ இயேசு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கட்டளை கொடுத்தார். ஓகே, இங்கே வாசித்த சுவிசேஷ பகுதியில், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாய் இருங்கள். You love one another even as I have loved you. How did Jesus love us? இயேசு எப்படி நம்மேல் அன்பாக இருந்தார்? ரோமர் 5 அதிகாரம் 8 வசனம். Romans 5:8. But God demonstrates His own love towards us in that while we were yet sinners, Christ died for us. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். Which means that first of all we need to understand who we are. முதலாவது நாம் யார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும்.
that we are sinners. நாம் பாவிகள், ரட்சிப்பு நமக்கு தேவை, and that we need to be saved. He died for us while we were still sinners. நாம் பாவிகளா இருக்கும் பொழுது இயேசு மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. தன்னுடைய சுய ரத்தத்தை அவர் நமக்காக சிந்தினார். He shed his blood for our sins. அப்ப இயேசுடைய சிலுவை நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்மை மன்னித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். So whenever we look at the cross of Christ, we can understand that Jesus has forgiven us. We need to acknowledge Jesus and we need to meditate the love of Christ. இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுடைய அன்பை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. And then we will begin to realize how unworthy we are. அப்பொழுதுதான் நம்முடைய சிந்தைக்கு வரும், நாம் தகுதி இல்லாதவர்கள் என்று. We will develop love and not hatred. அப்பொழுது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் வெறுப்பல்ல அன்பு நம்முடைய வாழ்க்கையில் உருவாகும் அல்லது உருவாக்கப்படும் என்று நாம் பார்க்கலாம். ஆமாங்க, நான் சொன்ன வார்த்தை உண்மைதான். எஸ், ஐ said develop. It's going to be a daily work together with God the Holy Spirit. ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டால் தான் இது சாத்தியமாகும். Due to our sinful nature, we need to learn it daily. நம்முடைய பாவ சுபாவத்தின் நிமித்தம் இதை நாம் அனுதினம் கற்றுக்கொள்ள வேண்டும். God the Holy Spirit have to work in our lives daily. ஆவியானவர் நம்முடைய தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செயல்பட வேண்டும். And then only we will be transformed. அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் நாம் வாழுகிற இந்த உலகம் பார்த்தீங்கன்னா ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறது. Because the world that we live in deny the living God. Why do I say that? ஏன் அப்படி சொல்றேன்னா, we become like the object we worship. நாம் எதை ஆராதிக்கிறோமோ அதை போல் தான் நாம் மாறுவோம் அல்லது மாற்றம் அடைவோம். God has warned us in the first commandments. முதல் கட்டளையில் கடவுள் நமக்கு இதை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். அம்மா இல்லைங்களா? முதலாவது கட்டளையில் it can be anything. You'll be shocked to find out about this. அது என்ன வேணாலும் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை குறித்து நீங்களே ஒரு ஆய்வு செய்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். Yeah, if you really do a study about your daily life, then you will really see what is the object of your worship. எதை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் என்று. And then from there you can understand your behavior. அதை நீங்கள் கண்டுபிடித்தீங்கன்னா உங்களுடைய குணாதிசயங்கள் ஏன் இப்படியாக செயல்படுறீங்க என்று நீங்கள் கண்டுபிடிக்கலாம். And that will influence our decision making every day. அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் எடுக்கிற முடிவுகளில் நடந்தது. ஸோ ஒருத்தர் பகையாளியாக பார்க்கறது கூட நம்ம எடுக்கிற முடிவு தான். ஸோ ஈவன் hating somebody is a decision that we make. And what influence that decision is based on the object that we worship. நாம் பகையாளியாக ஒருத்தரை பார்க்க முடிவு பண்ணுறோன்னா நம்ம யாரை ஆராதிக்கிறோம் அல்ல எதை ஆராதிக்கிறோம் அது நிமித்தம் தான். So a distorted understanding of God will lead to a distorted worship of Him. கடவுளை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் ஆராதித்தோம் என்றால் கண்டிப்பாக சரியாக நாம் ஆராதிக்க முடியாது. So if we worship anything other than the living God, it will definitely aid our sinfulness. அப்போ ஜீவனுள்ள தேவனை தவிர்த்து வேற ஏதாவற்றையும் நாம் ஆராதித்தோம் என்றால் அன்பார்ந்தவர்களே கண்டிப்பாக நாம் இன்னும் பாவத்தில் வாழ அது நமக்கு ஒத்தாசையாக இருக்கும். We will justify our sinful activities. நாம் தொடர்ந்து செய்கிற பாவங்களை நாம் என்ன செய்வோம்? நியாயப்படுத்துவோம், மனம் திரும்ப மாட்டோம். We will never repent. பிறரை நாம் நேசிக்க முடியாது. We cannot love others. We will love ourselves. And that also selfishly. நாம் நம்மை ஒண்டிதான் நேசிப்போம். அது கூட பார்த்தீங்கன்னா சுயநலமாக இருப்போம். And we can never become a disciple of Christ. கிறிஸ்துவோட சீஷராக நாம் இருக்க முடியாது. வாய்ப்பே இல்லை. There's no opportunity. ஆமாங்க, உண்மைதான். நம்ம யாருமே நீதிமான் இல்லை, அது உண்மைதான். Yes, it is true that none of us are righteous. But if we believe in God, நம் கடவுளை நம்புகிறோம் என்றால், in the living Christ who forgives us, who loves us, கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம் என்றால், அவருடைய
அன்பை நாம் அறிந்திருக்கிறோம் என்றால் அப்போ ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். There must be a difference. As a Christian disciple, we are called to make that difference, to be that difference. ஒரு கிறிஸ்துவ சிஷ்யராக அந்த வித்தியாசத்தை நம்முடைய வாழ்க்கையில காண வேண்டும், அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இல்லாவற்றால் அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே, இந்த உலகம் என்ன பார்க்க பொழுது எப்பொழுதுமே, if not just look at this dearly beloved, what the world is going to see. அப்போ இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் தொடர்ந்து என்ன செய்வார்கள் என்றால், நாம் என்ன செய்ய வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் கண்டிப்பாக பகையாளியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அந்த எண்ணங்கள் கூடிக்கொண்டிருக்கும். If not, the world will continue to propagate hatred. அன்பு சாத்தியமாகும் என்று எங்கேயும் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. And nobody will accept that love is possible. அன்பு எப்போ சாத்தியமாகும்? But when love will be possible, நாம் யார் என்று நாம் அறிந்தால் தான். Only when we know or understand who we are. இப்போ நான் பாவி இல்லை அப்படி நாம் நினைத்தோம் என்றால், if we say no, I'm not a sinner, இயேசுடைய அன்பை நாம் அறிய முடியாது. We cannot experience the love of Christ. அனுபவிக்க முடியாது அவருடைய அன்பை. நாம் பாவி என்று நாம் அறியும் பொழுது தான் அவருடைய அன்பை நாம் அனுபவிக்க முடியும். Only when we say or acknowledge, yes Lord, I am a sinner, then only we can experience the love of Christ. அவருடைய அன்பை நாம் அனுபவிக்கும் பொழுது தான் நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். Now only when we begin to experience the love of Christ, then only we will see a transformation in our life. அப்பொழுதுதான் நம் பிறரை பார்க்கிற பார்வை மாறும். Then only the way we look at others will be different. It will be transformed. எல்லாத்துக்கும் நாம் என்ன செய்ய மாட்டோம், வெறுப்பை கொண்டு வர மாட்டோம். Then we will not bring hatred for everything. அன்பாக இருக்க கற்றுக்கொள்வோம். We will learn how to be a loving person. ஏன்னா நான் பாவின் நான் அறியும் பொழுது என் ஆண்டவருடைய அன்பு என்னை மாற்றுகிறது. When I acknowledge that I am a sinner, the love of my Lord begins to transform me. என் ஆண்டவருடைய அன்பு என்னை மாற்றும் பொழுதுதான் நான் பிறருடைய பார்வை மாறும். Only when the love of the Lord transforms me, then the way I look at others will be different. இல்லாவிட்டால், if not, வெறுப்பு தான் இருக்கும். There will be only hatred. இப்போ வெறுப்பு இருந்தது என்று சொன்னால் அது யாரையும் மாற்றாது. Hatred will never transform anybody. வசனம் தெளிவாக இருக்குது. The verse is very clear. பகை விரோதங்களை எழுப்பும். Hatred stirs up conflict. விரோதம் இருந்ததுன்னா அன்பு இருக்காது. When there is conflict, there will be no love. அப்போ யோசித்து பாருங்களேன். Then it says, but love covers all offenses. அன்பு சகல பாவங்களையும் மூடும். அன்பு தான் பார்த்தீங்கன்னா மாற்றத்தை கொண்டு வருது. Only love brings in this transformation. அப்போ நீங்களும் நானும் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். Let's then begin to think. அப்போ இன்றைக்கு நாம் யார் என்று அறிந்து நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வெறுப்பு தொடரும். If we do not acknowledge who we are, then hatred will continue. உலகத்தில் இருக்கிறவர்கள் நாம் ஆண்டோட சீஷர்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. And people in the world will never acknowledge that we are disciples of Christ. நமக்குள்ளேயே அநேகர் பார்த்தீங்கன்னா வெறுப்பு உண்டு. Even among us, many still hate each other. And how are others going to know about the love of Christ? பிறர் எப்படி இயேசுடைய அன்பை குறித்து அறிந்து கொள்ள போறாங்க? நமக்குள்ளேயே நீங்க பார்த்தீங்கன்னா விரோதம் இருக்கும் பொழுது, when there's so much of hatred among ourselves, how are people going to acknowledge the love of Christ? யோசித்து பாருங்க. Think about it. பிறர் எப்படி இயேசுடைய அன்பை அறிய போறாங்க? How are they going to acknowledge or experience the love of Christ? அப்போ நமக்குள்ள இந்த மாற்றம் கண்டிப்பாக நடக்க வேண்டும். முக்கியமாக இயேசு உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். As we are celebrating the resurrection of our Lord, we need to really understand who we are. நாம் யார் என்று நாம் அறிந்து இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அறியாவிட்டால் அவருடைய சீஷராக இருக்கணும். If we do not know who we are, then we cannot be a disciple of Christ. விரோதங்களை நாம் என்ன செய்வோம்? ஏற்றுக்கோம். We will accept hatred.
and we will think that it's okay, பரவாயில்ல, இதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி என்று நாம் சொல்லுவோம். பகை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கவிஞர் வில்லியம் பிளேக் என்ற ஒரு கவிஞர் எழுதின ஒரு கவிதையை குறித்து என்னை சிந்திக்க வைத்தது. ஒரு விஷமரம். Hatred reminds me about William Blake's poem A Poison Tree. அந்த கவிதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெறுப்பு ஒரு மரமாக வளர்ந்து கனி கொடுத்து அந்த கனி ஒருவனை கொலை செய்கிறது. If you read the poem, you realize that hatred grew to become a tree, and one day it bore fruit, and the person ate the fruit and he died. That's because of hatred. Matthew chapter 7, 17, 18, 19, 20. Even so, every tree bears good fruit, but a bad tree bears bad fruit. Good tree cannot bear bad fruit, nor can a bad tree bear good fruit. Every tree that does not bear good fruit is cut down and thrown into the fire. Therefore, by their fruits you will know them. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் பெற்றுண்டு அக்கினியில் போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். By their fruits you will know them. அன்பார்ந்தவர்களே, எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கப்படும்? What kind of person we are going to be? எப்படிப்பட்ட ஒரு சீஷராக நாம் இருக்கப்படும்? What kind of a disciple are we going to be? நல்ல மரமா கெட்ட மரமா? A good tree or a bad tree? நல்ல கனிகளை கொடுக்க போகிறோமா அல்லது கெட்ட கனிகளை கொடுக்க போகிறோமா? Are we going to bear good fruit or bad fruit? நாம் தான் முடிவு பண்ணணும். We have to decide. நாம் நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால் தேவாவியானவர் நம்மை மாற்றி நல்ல கனி கொடுக்கிறவர்களாக நம்மை மாற்ற முடியும். மாற வேண்டியது உள்ளுக்குள்ள. If we can surrender ourselves, God the Holy Spirit can make us into a good tree. What needs to be transformed is what's inside. It's not what we do outside. வெளியே செய்கிறது அல்ல, உள்ளே மாற வேண்டும். The inside must be transformed. நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். Let's surrender ourselves and let us pray. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை உடைய வார்த்தை கேட்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. நாங்கள் எல்லோரும் நல்ல மரமாக நல்ல கனிகளை கொடுக்க எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் மட்டுமில்லை, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும், எங்களோட திருச்சபை ஆண்டவரே, நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக நாங்கள் இருக்க எங்களை வழிநடத்தும். ஆவியானவரே, தொடர்ந்து நாங்கள் யார் என்று அறிந்து கிறிஸ்துவோட அன்பிலே நாங்கள் வளர எங்களை பலப்படுத்தி நீர் வழி நடத்தமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்மையுடன் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. May the good Lord continue to bless us. God bless you.